நன்றி. இவ்வளவு நேரமாக நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த உங்களுடைய ஜனாதிபதி வருகை தந்திருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் எல்லோருமே அவருடைய பேச்சை கேட்பதற்காகவே இவ்விடத்தில் அமர்ந்திருக்கின்றீர்கள். அவருடைய முகத்தை பார்ப்பது எப்படி, அவருடைய பேச்சை கேட்பது எப்படி, அவரோடு ஏதாவது உரையாடி கொள்ள முடியுமா, அதையும் எப்படி செய்வதென்றே நீங்கள் யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நான் கூடுதலாக உங்களோடு பேசி உங்களோட நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. அதனால மிகவும் சுருக்கமாக சொல்ல போனால் வேறு எதுவுமல்ல, இங்கே இருக்கின்ற கிளிநொச்சியில் வாழுகின்ற மக்கள் உண்மையிலே இந்த முறை ஒரு பெரிய மாற்றத்தை செய்வார்கள் என்கின்ற திடமான நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏனென்றால் இன்று நேற்றல்ல, 2010ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு கால பகுதிகளில் இருந்து நாங்கள் இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் எங்களுடைய அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகிறோம். அவ்வாறு எங்களுடைய அரசியல் செயற்பாடுகளை அன்றைய காலகட்டங்களில் முன்னெடுக்கின்ற பொழுது எங்களுக்கு இவ்வாறான கூட்டங்கள் அல்லது இவ்வாறான மக்கள், இவ்வாறான இளைஞர்கள் கலந்து கொண்டதாக எங்களுக்கு காண கிடைக்கவில்லை. ஆனால் இன்று எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது, ஒரு காலத்தில் இந்த பிரதேசத்தில் எங்களில் இருந்த ஒரு சில தோழர் தோழிகள் மாத்திரமே கூட்டத்துக்கு வருவார்கள், கூட்டத்தை பார்த்து விட்டு செல்வார்கள். ஆனால் இன்று எங்களுக்கு புதிதொரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கின்றது. அதுதான் வேறு எதுவுமல்ல, இங்க இருக்கின்ற 3 பிரதேச சபைகளையும், கராச்சி பிரதேச சபை, பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை, பூநகரி பிரதேச சபை, இந்த 3 சபைகளும் வெல்லக்கூடிய ஆளுமை உள்ள தோழர் தோழிகள் இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்றார். அவர்கள் தாங்களுடைய ஆளுமையை வெளிப்படுத்தி மிகவும் தாங்களுடைய கருத்துக்களை மிகவும் அழகாக இந்த கிளிநொச்சியில் வாழ் மக்களுக்காக எடுத்து கூறியிருக்கின்றார். அதனால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, இது நாள் வரைக்கும் இருந்த கிளிநொச்சி வாழ் மக்கள் அல்ல, இன்று இருக்கின்றார். அதனால் நிச்சயமாக இந்த எதிர்வரும் 6ஆம் தேதி இடம்பெற போகின்ற தேர்தலில் நிச்சயமான வெற்றி வேறு யாருக்கும் கிடையாது. தேசிய மக்கள் சக்திக்கும் திசை காட்டிக்கே வெற்றி உறுதியாக இருக்கும். அந்த வகையில் அவ்வாறு வெற்றி உறுதியாகி இருக்கின்ற போது, அதாவது கூட்டத்திலே கோவிந்தா போடுற மாதிரி நமது பழைய அரசியல்வாதிகள் மீண்டும் எங்கள் மத்தியில் இனவாதத்தை தூண்டுகின்ற, மக்களை பிரிக்கின்ற, நீ தமிழன் என்றும் சிங்களவன் என்றும் முஸ்லிம் என்றும் எவ்வாறாவது மக்களை பிரிக்க முடியுமா, தமிழர்களுடைய இரத்தத்தை மீண்டும் சூடேற்ற முடியுமா, அவ்வாறு சூடேற்றி அதில் குளிர்காயவதற்கான அரசியலை செய்ய முடியுமா என்று எத்தனித்து கொண்டிருக்கின்றார். இங்கிருக்கின்ற இந்த பிரதேசத்தை, இந்த மாவட்டத்தை பிரதிநிதித்துவம் செய்கின்ற அரசியல்வாதி ஒருவரும் கூட, அவர் பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கின்றார், அவரும் கூட அண்மை காலமாக கூடுதலாக அவருக்கு பேசப்படுகின்ற பொருள் வேறு யாரும் அல்ல, தேசிய மக்கள் சக்தியார் அனுரகுமார் திசாநாயக்கவா. அனுரகுமார் திசாநாயக்கா என்பவர், அவர் ஒரு சிங்களவர், அவருடைய சிங்கள கட்சி, அதனால் அவர்களுக்கு பின்னால் செல்ல வேண்டாம், அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்கின்ற வார்த்தையை தவிர, இந்த 30 வருடங்களுக்கு மேலாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட, யுத்தம் முடிந்து 15 வருடங்களாகின்ற போது எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்தை எப்படி முன்னேற்றுவது, எங்களுடைய மக்களுக்கு புதிய வாழ்வாதாரத்தை நாங்கள் எப்படி பெற்றுக் கொடுப்பது, இங்கிருக்கின்ற இளைஞர் யுவதிகளுக்கு புதிய நம்பிக்கையை நாங்கள் எப்படி ஏற்படுத்துவது என்ற வார்த்தை கூட, அல்லது அதற்கான வேலை திட்டம், அதற்கான செயற்திட்டத்தை கூட முன்மொழிய முடியாத இங்கு இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் எங்களை பற்றி, என்னை பற்றி, எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரான இளங்குமரனை பற்றி போலியான தகவல்களை தாங்களுக்கு வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கின்ற ஒரு சில ஊடகங்கள், ஒரு சில சமூக வலைத்தளங்களின் மூலமாக இன்றைக்கு வெளிப்படுத்தி வருகின்றார். ஐயா, ஒன்றை நாங்கள் சொல்லுகின்றோம், இந்த நாடு என்பது இன்றைக்கு புதிய பாதையில் அடி எடுத்து வைத்திருக்கின்றது. கடந்த காலங்களில் ஜனாதிபதியாக வருகின்ற பொழுது எங்களுடைய அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதி வேட்பாளராக நின்ற போது தென்னிலங்கையில் இருந்தார்கள் பெரிய ஊடகங்கள்,
அந்த பெருகிய ஊடகங்கள் இருந்து அவருக்கு எதிராக தங்களால் இயன்ற அனைத்து விதமான போலியான அவதூறுகளை கட்டவிழ்த்து விட்டார். பாரிய சேர்களை அள்ளி வீசினார்கள். ஆனால் அந்த சேர்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஜனாதிபதி தேர்தலிலே மக்கள் பதிலடி கொடுத்தார். அது மாத்திரமல்ல, பொது தேர்தலில் மக்கள் அதற்கு நல்ல பதிலடியும் கொடுத்தார். அதனால் வேண்டி நாங்கள் இங்கு இருக்கின்ற எங்களை பார்த்து குறைக்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகளுக்கு நாங்கள் சொல்வது வேறு எதுமல்ல, இன்றைக்கு கிளிநொச்சி வாழ் மக்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட கடந்த பொது தேர்தலிலே நல்ல பாடத்தை புகட்டி இருக்கின்றார்கள். அந்த பாடம் என்பது வேறு எதுமல்ல, மக்கள் புதிய பாதையில் அடி எடுத்து வைப்பதற்கு தயாராக இருக்கின்றனர். அந்த வகையில் இன்றைக்கு இலங்கையில் வாழ்கின்ற மக்கள் நல்லதொரு தலைவனை தெரிவு செய்திருக்கின்றார்கள், நல்லதொரு பாராளுமன்றத்தை தெரிவு செய்திருக்கின்றார்கள், நல்லதொரு அமைச்சரவையை தெரிவு செய்திருக்கின்றார்கள். அந்த பாராளுமன்றம், அமைச்சரவை, ஜனாதிபதி இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்கான செயற்பாட்டினை முன்னெடுத்து வருகின்றார்கள். அந்த செயற்பாட்டின் போது கூடுதலான கவன ஈர்ப்பை பெற்ற மாகாணம் என்பது வடக்கு மாகாணமாகும், கிழக்கு மாகாணமாகும். அதிலும் விசேடமாக முல்லைத்தீவு மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டம், யாழ் மாவட்டம் போன்ற மாவட்டங்களுக்கு கூடுதலான நிதி ஒதுக்கீடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. இங்கு இருக்கின்ற புதிய அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கின்றது. காரணம் வேறு எதுமல்ல, இன்றைக்கு கூடுதலான ஏழைகள் வாழ்கின்ற பிரதேசம் முல்லைத்தீவு மாவட்டமாக இருந்தால் இரண்டாவது பிரதேசமாக இருப்பது கிளிநொச்சி மாவட்டமாகும். அந்த வகையில் அவ்வாறு கிளிநொச்சி மாவட்டத்தை இன்றைக்கு வறுமை கோட்டின் கீழ் தள்ளப்பட்டிருக்கின்ற, அதே போன்று மறுபுறத்தில் இன்றைக்கு கூடுதலாக போதைப் பொருளுக்கு அடிமையாக்கி இருக்கின்ற, அடிமையான நிலைக்கு தள்ளி இருக்கின்ற மாவட்டமாக இன்றைக்கு கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்கள் தள்ளப்பட்டிருக்கின்ற பொழுது அதிலிருந்து மீட்டெடுப்பதற்கு எங்களுக்கு புதிய இளைஞர்களுக்கு புதிய நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கு ஏதுவான செயற்பாடுகள் எதுவும் இல்லாத இந்த அரசியல்வாதிகள் எங்கள் மீதான அவதூறுகளை மாத்திரமே அள்ளி வீசுவதற்கு தெரிந்திருக்கின்றார்கள். அதனால் அந்த அரசியல்வாதிகளுக்கு நாங்கள் சொல்லுகின்ற பதில் வேறு எதுமல்ல, எதிர்வரும் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள், எதிர்வரும் 6ஆம் திகதி இந்த 3 பிரதேச சபைகளையும், 3 பிரதேச சபைகள் மாத்திரமல்ல, யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற 17 பிரதேச சபைகளையும், யாழ் மாநகர சபையையும், இலங்கையில் இருக்கின்ற வடக்கில் இருக்கின்ற மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கடந்த பொது தேர்தலில் எம்மை முதலாவது ஸ்தானத்திற்கு உயர்த்தி வைத்தது போன்று இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் எங்களை முதலாவது ஸ்தானத்திற்கு உயர்த்தி வைப்பார்கள். அவ்வாறு உயர்த்தி வைக்கின்ற பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற மக்களே, நீங்கள் போலியான அவதூறுகளை கண்டு ஏமாற வேண்டாம் என கேட்டுக்கொண்டு நீங்கள் அனைவரும் விழிப்பாக இருங்கள். ஏனென்றால் இது உங்களுக்கான தேர்தலோ எங்களுக்கான தேர்தலோ அல்ல, எங்களுடைய எதிர்காலத்துக்கான தேர்தல், எங்களுடைய பிள்ளைகளுக்கான தேர்தல். அவர்களுடைய நன்மையை கருதி, அவர்களுடைய எதிர்காலத்தை கருதி நீங்கள் அனைவரும் கடந்த பொது தேர்தலில் எடுத்த முடிவினை போன்றே இந்த தேர்தலிலும் திசை காட்டிக்கு வாக்களித்து திசை காட்டியை வெற்றி பெற செய்து இந்த 3 பிரதேச சபைகளையும் திசை காட்டி வேட்பாளர் தோழர் தோழிகளால் நிரப்புங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி.